அரசியல் சூழ்நிலையை நாங்கள் இரண்டு பக்கமாக பார்க்க முடியும். ஒரு பக்கம் சர்வதேச ரீதியான அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு எமது உள்நாட்டு அரசியலை பாதிக்கின்றது அல்லது உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈராக்கிற்கு எதிராக தொடுத்து இருக்கின்ற அந்த யுத்தம் என்பது எரிபொருள் ரீதியில் எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. எரிபொருள் விலையேற்றம் என்பது எல்லாவற்றிற்கும் விலையேற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றபடியால் எரிபொருள் தட்டுப்பாடு அதனோடு சேர்ந்த விலை உயர்வு காரணமாக ஏற்படுகின்ற பொருட்களுக்கான சேவைகளுக்கான விலை உயர்வு காரணமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலையில் அரசாங்கம் இந்த துறையினால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள், மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போன்று வணிகத்துறை கூட பாதிக்கப்படுகின்றது. வணிகத்துறை பாதிப்பு என்று சொல்வதை விட அவர்கள் விலையேற்றங்களை செய்கின்ற போது சாதாரண நுகர்வோர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். சாதாரண கூலி ஆட்கள், அதே போன்று மத்திய தர வர்க்கத்தினர் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே அரசாங்கம் நிச்சயமாக உலக ரீதியாக பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்குரிய நிவாரணங்களை அல்லது மானியங்களை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் திரைசேரியில் ஓரளவு நிதி சேர்ந்திருக்கின்றது. எனவே இந்த வெளிநாட்டு அரசியல், சர்வதேச போர் அரசியல் பாதிக்கப்படுகின்ற போது பாதிக்கப்படுகின்ற மக்களுக்குரிய நிவாரணங்களை, மானியங்களை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று உள்நாட்டு அரசியலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடய நான் அண்மையிலும் பேசி இருக்கின்றேன். அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது உங்களுக்கு தெரிய வேண்டும், உண்மையில் கடந்த கால 3 ஜனாதிபதிகள் இருந்தார்கள். அதாவது மைத்ரிபால சிறிசேன இருந்தார், அதற்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ச இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த குற்றவாளிகளை, முதலாம் மட்டத்தில் உள்ள குற்றவாளிகளை அல்லது 2ஆம் மட்டத்தில் உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் 4ஆம் மட்ட 3ஆம் மட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்ததோடு அவர்கள் அந்த ஃபைலை மூடிவிடுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இன்றைய நிலையில் எடுத்துக்கொண்டால் 2ஆம் மட்டம் வரையும் குற்றவாளிகள் அல்லது சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா அவர்கள், அதாவது அந்த கட்சிகளோடு பின்னி பிணைந்திருந்த ஆசாத் மௌலானா அவர்கள் சேனல் 4 மூலமாக எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அடுத்த கட்டமாக கைது செய்யப்பட வேண்டிய முக்கியமான சூத்திரதாரிகள் அல்லது மெயின் ஸ்விட்ச் என்று சொல்வார்கள், பிரதான அந்த ஆளி யார் என்பதை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா மக்களுக்கும் விளங்கிவிட்டது, எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கும் விளங்கி இருக்கின்றது, இந்த முக்கியமான சூத்திரதாரி யார் என்பது விளங்கி இருக்கின்றது. எனவே அந்த சூத்திரதாரி எப்போது கைது செய்யப்படுவார்? இந்த ஆட்சி மாற்றத்திற்காக திட்டமிட்டு அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை செய்த முக்கியமான சூத்திரதாரி கைது செய்யப்பட போது எப்போது என்ற நிலை இருக்கின்றது. இரண்டாவது விடயம், இன்னொரு விடயம், புலிகளிடம் இருந்த நிதி, பெருந்தொகையான நிதி குறிப்பிட்ட அரசியல்வாதிகளும் மற்றும் அவர்களோடு இருக்கின்றவர்களின் கைகளில் அகப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பெருந்தொகை, பல கோடிக்கணக்கான நிதி அவர்களுடைய கையகப்படுத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்கின்றது. எனவே அந்த நிதி இருக்குமாக இருந்தால் உண்மையில் பல மக்களின் தேவைகளை நிறைவேற்றலாம், முடிக்கப்படாமல் இருக்கின்ற பல வீட்டு திட்டங்களை முடிக்கலாம், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை, வாழ்வாதாரங்களை செய்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த முடக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதியை அரசாங்கம் அந்த குற்றவாளிகளில் இருந்து அல்லது சந்தேக நபர்களிடமிருந்து மீட்டெடுத்து மக்களின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விடயம், அண்மையில் உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றார். கடந்த காலத்தில் புத்தகம் வெளியிடுகின்ற ஒரு கலாச்சாரம் போய் கொண்டிருக்கின்றது. உதய கம்மன்பில புத்தகம் வெளியிடுகின்றார் என்றால் நாங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முக்கியமான சூத்திரதாரி, அதாவது கொல்லப்பட்டவர்கள் தான் முக்கியமான சூத்திரதாரிகள், அதாவது அந்த தற்கொலை குண்டுதாரிகள் என்று கதையை முடிக்க பார்க்கின்றார். இதுல இருந்து எங்களுக்கு விளங்குகின்ற விடயம் என்னவென்றால், முக்கியமான சூத்திரதாரிகளை காட்டி கொடுக்க கூடாது அல்லது சட்டத்தின் முன்னிலையில் கொண்டு நிறுத்தக்கூடாது என்பதற்காக இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் மிகவும் ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலமாக 269க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வழிபாட்டு தளத்திலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் காயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த மக்களுக்குரிய நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கியமான சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும்
சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்பாவி மக்களின் உயிர்களோடு விளையாடி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புவது என்பது மிகவும் கேவலமான ஒரு நிலைமை. அதனை கட்டாயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கியமான சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும். அதே போன்று கடந்த காலத்தில் எங்களுடைய மக்கள் பல விதத்திலும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் என்ற ஒரு பட்டியல் ஒன்று இருக்கின்றது. அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். இதையும் விட சொல்ல போனால் இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயத்தில் இன்னும் கை வைக்கவில்லை. குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் அதனை செய்து முடிக்குமாக இருந்தால் அது ஒரு சாதனையாக இருக்கும். அதனை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். இன்னும் அந்த இனப்பிரச்சனை என்பதை சாதாரண பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்துவிட்டால் இனப்பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால்தான் இலங்கைக்கு ஒரு எதிர்காலம் வாய்ப்பாக வசதியாக அமையும். இல்லை என்றால் இந்த அரசாங்கம், இந்த அரசு தொடர்ந்தும் 75 வருடங்களாக சீரழிக்கப்பட்ட அரசாங்கம் போன்றுதான் இருக்கும். எனவே இடதுசாரி சிந்தனையுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினர் அதனை உணர்ந்து இனப்பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இப்போது மீண்டும் இனவாதிகள் தங்களுடைய ஏதோ ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இப்போது விழித்தெழுந்திருக்கின்றார்கள். எனவே இதற்கெல்லாம் பதில் கொடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டிய விடயம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே போன்று இனப்பிரச்சனையை மீண்டும் இழுத்தடிக்காமல் இப்போது தொல்லியல் பிரச்சனை என்ற ஒரு விடயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நெடியகல் மலையில் பௌத்தர்கள் ஒருவரும் இல்லாத இடத்தில் இப்போது விகாரைகள் கட்டுப்படக்கூடிய அல்லது பௌத்த வழிபாட்டு தலம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கட்டுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இது மிகவும் பாதிக்கின்ற ஒரு விடயம். அண்மையில் எங்களுடைய தவிசாளராக, எங்களுடைய மட்டக்களப்பு தவிசாளராக வந்திருந்த சுனில் ஹந்தனத்தி அவர்களிடம் சொன்னபோது அவர் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் அது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஆனால் அடுத்த தடவை வந்த போது ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லப்பட்டது. அது போதி மரம் இருந்தது, புத்தர் விகாரை இருந்தது என்றெல்லாம் அங்கிருந்து வந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் அல்லது தொல்லியல் உத்தியோகஸ்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொல்லியல் என்ற போர்வையில், மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழ் மக்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற விடயத்தையும் அரசாங்கம் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் 10ஓடு 11ஆக இந்த அரசாங்கத்தையும் இனவாத அரசாங்கம் என்று மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே பௌத்த மதம் சார்ந்து செயல்பட்டால், பௌத்த மதத்துக்கு மாத்திரம் சார்ந்து செயல்பட்டால், சிங்கள மொழிக்கு மாத்திரம் சார்ந்து செயல்பட்டால் இந்த அரசாங்கத்தை முற்போக்கு தனமான அரசாங்கம் என்று சொல்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே கடந்த கால அரசாங்கங்கள் செய்தது போன்று இல்லாமல் முற்போக்கு சிந்தனையோடு, இடதுசாரி சிந்தனையோடு சகல மக்களையும் சமமாக மதித்து நடத்தக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டுள்ளேன். நன்றி.